காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், மாங்காடு இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஒரு டியூப்ளக்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 லொக்கேஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மிட் பாயிண்டில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கோம். ஏரியா பேர் செந்தூர்புரம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ப்ராப் நீட்ஸ். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 20x60 அப்படின்ற சைஸில் ஆஃப் கிரவுண்டில் ஒரு வில்லாவை பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் டபுள் கார் தாராளமாக பார்க் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு பைக்கையும் பார்க் பண்ணலாம். 3 வில்லா சேர்ந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் வால் ஷேரிங் கிடையாது. 3 வில்லாக்கு நடுவுலையும் செட் பேக் இருக்குது. ஸோ வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. லேண்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோர் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் ஸ்டேர் கேஸ் ப்ளஸ் ஃபாயர். லிவிங் ரூம் நல்ல ஸ்பேஷஸாக இருக்குது. ஸ்பேஷஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதுனால நீங்கள் லிவிங் ரூம்லேயே ஒரு பார்ட்டை டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுவாங்க. லிவிங் ரூம் பாருங்கள், கிச்சனும் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடில் உங்களுக்கு இன்டீரியர்ஸோடு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,75 lakhs. ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, நெகோஷியபிள் தான். பேஸ்ட் ஆன் த பேமெண்ட் மெத்தட் படி உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன சின்ன ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த ஒர்க் எல்லாமே இன்னும் 10 days கம்ப்ளீட் ஆகிடும். கீழே ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட்டோட. இது ஒரு கெஸ்ட் ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற 2 பெட்ரூமையும் பார்த்துடலாம். ஸ்டேர் கேஸ் மார்பிளில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடு ரொம்ப ஷைனிங்காக தெரியும். 2 பெட்ரூம்க்கு நடுவில் ஒரு நல்ல லாபி ஏரியா இருக்குது. பெட்ரூமை பார்க்கலாம் வாங்க. ஸோ நல்ல ஸ்பேஷஸான ரூம். எல்லா ரூமும் வந்து ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணி லைட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி லிவிங் ரூம் மட்டும்தான் ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த பில்டர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமில் இருக்கிற வாஷ்ரூம்க்கு ஆப்போசிட்டே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. வார்ட்ரோப்ஸும் உங்களுக்கு அங்கேயே இருக்கிறதுனால பெட்ரூமோட சைஸ் நல்ல ஸ்பேஷஸாக தெரியுது. இன்னொரு பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷஸாக தான் இருக்குது. சேம் ஸ்பேஸ் தான் வித் பால்கனியோடு இருக்குது. நீங்கள் ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம் இல்லை மாங்காடு சரௌண்டிங்கில் ஒரு நல்ல வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடை சூஸ் பண்ணுங்கள். நல்ல லென்த்தி டெரஸாக இருக்குது. 3 வீடு கட்டியிருந்தாலும் ஒரு வீட்டோட ஒரு வால் வந்து டச் ஆகாமல் தான் கட்டியிருக்காங்க. சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நன்றி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.